மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரம். வணக்கம். சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய்த்துறையில் பணிபுரியக்கூடிய வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரக அலுவலகர்கள், சார் ஆட்சியர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 13,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 155 புதிய வாகனங்கள் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தையும் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த ஸ்கூட்டருக்கான அந்த சாவியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மொத்தமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் அதே போன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பிலும் பல்வேறு திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரம். வணக்கம். சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய்த்துறையில் பணிபுரியக்கூடிய வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரக அலுவலகர்கள், சார் ஆட்சியர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 13,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 155 புதிய வாகனங்கள் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தையும் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த ஸ்கூட்டருக்கான அந்த சாவியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மொத்தமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலும் அதே போன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பிலும் பல்வேறு திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.